ராகு கேது பெயர்ச்சியிலே ராகுவினால் 9 கிரகங்கள், இந்த மொத்தம் 9 கிரகம், அதுல ரொம்ப முக்கியமான சாயா கிரகமா இருக்கிறது ராகு கேது. அதுல 9 ராசிகள் அகப்பட்டு இருக்கிறதா சொன்னேன். இதை ஏற்கனவே ஒரு பதிவுல பார்த்திருக்கலாம். நீங்க பார்க்கலன்னா அந்த பதிவை கண்டிப்பா பாருங்க. ஏன்னா ராகுவினால் 9 கிரகங்கள், 9 ராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ கேதுவினால் 9 ராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும். ஏப்ரல் மாசம் 26ஆம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்குது. இதுல ஒரு 18 மாசத்துக்கு கேதுங்கிற கிரகத்தினால் 9 ராசிக்காரர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க போகுது. அதனால கூடுதல் சுமை, கூடுதல் கவனம். எப்பயுமே பொறுப்பு வந்தாலே கவனம் தேவை. நல்லா தெரிஞ்சுங்க. ஒருத்தனுக்கு பதவியே இல்லை, அவன் உண்மையிலேயே அவன் தான் பாக்கியசாலி. நிறைய பேர் பதவி வேணும் பதவி வேணும்னு ஆசைப்படுறீங்க. அது கிடையவே தேவையே இல்லை. பதவி இருந்தா நிம்மதியே இருக்காது. எல்லாரும் பேசுவோம், பணம் வரும், பணம் என்ன பண்றது, நிம்மதி இல்லாம இருக்கும். அதனால பதவியே இல்லாதவன் பாக்கியசாலி. ஆனா இந்த 9 ராசிக்காரர்களுக்கு பதவியை கொடுக்க போறார் கேது பகவான். ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த 9 ராசிக்காரர்கள் பதவி கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கும். ஆனா மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. நீங்க எங்க இருந்தாலும் உங்க மேல எதிர்பார்ப்பு அதிகமாயிடும். இந்த 9 ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் போது எதிர்ப்பு அதிகமாகும். இந்த வார்த்தை புரியுதா? ஒரு குடும்பத்துல இருக்கீங்க, குடும்பத்துல உள்ளவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகுதுன்னா அப்போ உங்களுக்கு நீங்க அந்த எதிர்பார்ப்பை செய்ய முடியலன்னா உங்களுக்கு எதிர்ப்பு அதிகமாகும். பார்த்துருக்கீங்களா? அப்ப அந்த எதிர்ப்பை நம்ம குறைக்கணும்னா எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும். இதைதான் நீங்க இப்ப ஃபாலோ பண்ணி ஆகணும். எந்தெந்த ராசிக்கு இந்த 9 ராசி ரொம்ப கவனமா இருக்கணும், கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். யாருக்கு பதவி கிடைக்க போகுது, யார் எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. சட்டுன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இதோ சொல்லிடுறேன், ரொம்ப சிம்பிள். முதல் ராசி மேஷம். பொறுப்பு வரும்பொழுது சிறப்பு வரும். சிறப்பு வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு பிளானிங்கும் பார்த்து தான் போட்டாகும். மேஷ ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல இந்த கேது பகவான் வர்றதுனால செலவுகளை பார்த்து பண்ணுங்க. 1000 ரூபாய் கொடுக்குற இடத்துல 100 ரூபா கொடுங்க. 100 ரூபா கொடுக்குற இடத்துல 2 ரூபா கொடுங்க. நமக்கு பணம் வேணும், நாளைய காலம் நமக்கு இருக்கு, தேவை. இது ஞாபகம் வச்சுங்க. ரிஷப ராசி உடல் நலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். சொந்தக்காரன்ட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். சொந்தக்காரனால நமக்கு விரோதம் ஏற்படும். சொந்தக்காரனுக்கு செஞ்சாலும் பிரச்சனை, செய்யலைனாலும் பிரச்சனை. செய்யாம பிரச்சனையை வாங்கிப்போம், செஞ்சு என்னத்த பிரச்சனை. சொந்தக்காரனா இருக்கட்டும், தெரிஞ்சவனா இருக்கட்டும், நண்பனா இருக்கணும், யாரையும் விரோதிச்சுக்க வேண்டிய கட்டாயம். அதனால இந்த விரோதத்துல இருந்து, ஏன்னா நமக்கு ஒரு நல்லது நடக்கும் போது இவங்களுக்குலாம் அப்படி பிரச்சனை வரும். ஏன்னா நமக்கு ஒரு பதவி கிடைக்கும், இதனால நமக்கு அவங்கள எதிர்த்துக்கிற மாதிரி இருக்கும். பயப்படாதீங்க. அதனால உடல் நலத்துல கவனமா இருங்க, உறவுக்காரங்கள்ட்ட கவனமா இருங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கேது ரொம்ப கவனமா இருக்க வைக்கக்கூடிய ஒரு ராசி 3வது ஸ்தானத்தை கொடுக்கிறார். யாருக்குன்னு கேட்டா கடகராசிக்கு கொடுக்கிறார். இந்த கடகராசிக்காரர்களுக்கு கேது பகவான் கவனத்தை கொடுக்கிறார். இந்த கேதுவினால் கடகராசிக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. எப்படி? உடல் நலங்கள்ல யாரையும் விரோதிச்சுக்க கூடாது, பகைச்சிக்க கூடாது. இன்னொருத்தவங்களுக்கு அதாவது ஜால்ரா போட வேண்டாம். இன்னொருத்தவங்களுக்கு அவங்கள தூக்கி விட்டு பேச வேண்டாம். அதே மாதிரி இன்னொன்று ரொம்ப முக்கியமா சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் உடல் நலங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த கேதுவினா. ஏன்னா அவர் 2வது வீட்டுக்கு வரார், அடுத்தது ஜென்மத்துக்கு வரார். சிம்ம ராசிக்கு உடம்பு சுகம் குறைவு, புத்திசாலித்தனமா செயல்படுறதா நினைச்சு சில இடங்கள்ல நம்ம கொஞ்சம் சிரமப்படுவோம். ஏன்னா இந்த உலகத்துல யாரையும் திருப்திப்படுத்த முடியாதுங்கிற ஒரு பெரிய கோட்பாடுகளை சிம்மராசிக்காரர்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கேது உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அடுத்தது பாத்தீங்கன்னா கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா உடல் நலத்துல பிரச்சனைகள் வரும், செலவு வரும். அதனால நிறைய பணம் வரும். பணம் வரும்பொழுது பதவி வரும். பதவி வரும்போது உடலை பார்த்துக்க மாட்டோம். அதனால உடல் நலத்தை பார்த்துக்கணும் பண்ணீங்க அவசியம். அடுத்தது விருச்சக ராசி. பணத்தை சேவ் பண்ணுங்க, சம்பந்தமே இல்லாம பண விரயமாகும். அது மாதிரி பகை வரும். பணம் வெளியில போகும்போது நமக்கு மனசு கேட்காது, கடுப்பாகும். அப்படியே உடனே பணம் பகையாக்கி அப்படி கேட்டா வாழ்றோம் அப்படின்லாம் தோணும். வார்த்தையை விட்டுறக்கூடாது, ரொம்ப கவனமா இருங்க. பக்கத்தில் உள்ளவங்களாலதான் பண நஷ்டம் எப்பயுமே வரும். விருச்சக தரது. தனுசு ராசி காரியத்துல ரொம்ப கண்ணா இருக்கணும், ரொம்ப ரொம்ப கண்ணா இருக்கணும். காரிய நட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால
எதையும் தக்க வச்சுக்கணும். தக்க வைத்துக் கொள்வதுங்கிறது ஒரு பெரிய பலம், அது ஒரு பெரிய புத்திசாலித்தனம். அடுத்தது மகர ராசி. என்னை பொறுத்த வரைக்கும் துஷ்டமா எதையும் துச்சமா நினைச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த செய்யாதீங்க, துரிதமா நினைச்சு செய்யாதீங்க. காலத்தை கடத்துங்க. சார் நான் 5 நிமிஷத்துல முடிச்சு கொடுக்குறேன் சார் அப்படின்னு பண்ணாதீங்க. 5 நிமிஷத்துல நாங்க வரோம் சார் அப்படின்னு சொல்லாதீங்க. மகரம், உங்க ஏஜ், உங்க லைஃப், உங்க ஸ்டைலு இதெல்லாம் பார்த்துங்க. டைமிங் தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப டைமிங்கிறதுக்காக நம்ம ரொம்ப ஃபாஸ்டா செஞ்சு நம்ம நஷ்டத்தை துன்பத்தை அனுபவிக்க கூடாது. மகரம் ஞாபகம் வச்சுங்க. கேது உங்களுக்கு சாதகம் இல்லை, 8ஆம் இடத்துல இருக்காரு. 7ஆம் வீட்டுல கும்பத்துக்கு கேது. அதனால உங்களுக்குன்னு ஒரு கட்டுக்கோப்பை போட்டே ஆகணும். எல்லாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறது, தெண்ட செலவுகள் பண்றது இதெல்லாம் வேண்டாம். என்ன செஞ்சாலும் உங்களை ஒரு பேரும் பாராட்ட மாட்டான். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. பாராட்டு இல்லாத உலகத்துல அப்புறம் என்ன, நாம நினைக்கிறதா அதை மட்டும் செய்யுங்க, சிறப்பா இருப்பீங்க. ஆக மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், மகரம், கும்பம் இந்த ராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். அப்பதான் ரொம்ப சிறப்பாக இந்த கேதுவுடைய ஆதிக்கத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கேதுங்கிற கிரகம் நமக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றாங்கன்னு அர்த்தம். எல்லா கிரகமும் லாபத்தை தான் கொடுக்குது. ராகு தைரியத்தை கொடுப்பார், கேது ஞானத்தை கொடுப்பார். ஆனா பணம் வரும் பொழுது, பணம் இருக்கும் பொழுது, வேலை இருக்கும் போது ஞானம்லாம் நமக்கு மண்டையில ஏறாது. அதனால என்ன பண்ணுவோம், தெண்ட செலவு பண்ணிட்டு காசு கொடுப்பார் கடவுள், அதை எடுத்து பத்திரமா வைக்க தெரியாம செலவு பண்ணிட்டு, கடவுளே நான் கேட்கிறப்ப நீ ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு அந்த ஆள்கிட்ட திருப்பி கேட்போம். அவர் நமக்கு பிஸி ஷெட்யூல் வச்சிருப்பார். நல்ல ஒர்க் நல்லா போயிட்டு இருக்கும், ஆனா உடம்பு பார்த்துக்காம விட்டுருவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், என்ன கடவுளே இப்படி என்ன உடம்புல போய் படுத்துறிய, இந்த ஜுரம் பாலா போன ஜுரம் வந்துச்சு அப்படின்னு. ஒண்ணுமே இல்லை, ராத்திரி 12 மணிக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருப்போம், அது மறந்துருக்கும் இல்லையா. எது தேவை இல்லை, இந்த சுச்சுவேஷன்ல இது தேவையில்லைன்னு நினைப்போம். ஆனா மனசு கேட்காது, அடிச்சு உள்ள விட்டுருவோம். அப்புறமா அது ஜலதோஷத்துக்கு வந்துடும். புரியுதுங்களா. ஒரு டிராவல் ஒருத்தர் போனாரு, ஒரு வேன்ல போகும்போது லைட்டா ஒரு கதவு, ஜன்னல் கதவு திறந்து இருந்தது. அந்த ஜன்னல் கதவுலேருந்து வந்த சுவாசம் அவர் முதல்ல அவருக்கு படுது, மூக்கு மேல உள்ள போகுது. அவர் அப்பயே அந்த ஜன்னலை சாத்தி இருக்கணும், இல்ல அவருக்கு மாஸ்க் போட்டிருக்கணும். பார்த்துக்கலாம்னு நினைச்சாரு, 4 நாள் படுத்துட்டார். இந்த உள்ள போனது இது நல்லா தெரியுது, தெரிஞ்சும் நம்ம என்ன பண்றோம், அந்த மிஸ்டேக் நடக்குது. அப்ப என்னன்னா, கேதுவை பொறுத்த வரைக்கும் தெரிந்து செலவு பண்ணுவோம், தெரிந்து வியாதியை உண்டாக்கிப்போம். இதை கேது ஞானத்தினால் உணர்த்துவாரு, ஆனா நம்ம மைண்டுக்கு ஏறாது. இப்ப இந்த பதிவு பார்க்கறோம்னா அந்த மைண்ட்ல ஏத்தி ஆகணும், இது நம்ம கடமை. அது முக்கியம். நான் சொன்ன ராசியெல்லாம் ரொம்ப முக்கியமான ராசி. அதனால எல்லாராலையும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க நீங்க எல்லாருமே பொது வாழ்க்கையில புகழை தேடக்கூடியவர்கள், இன்னும் சொல்ல போனா பொறாமை குணம்லாம் இல்லாதவர்கள், இப்படிப்பட்ட நீங்க தான் ரொம்ப நுணுக்கமா இருக்கணும், ரொம்ப தெளிவா இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்பதான் கேது நமக்கு ஞானத்தை கொடுக்குறாரு, நம்பிக்கை வைங்க. வேற எதுவும் இல்லை, புத்திசாலித்தனமா இருங்க. அதாவது என்ன பண்ணுவாங்க, தனித்து இருக்கிறமேன்னு ஃபீல்லாம் பண்ணாதீங்க, என்ஜாய் பண்ணுங்க லைஃபை. என்னைக்குமே கஷ்டம் வராது. ஓகேவா. கேது நிறைய ஞானத்தை கொடுப்பார். ஆக இந்த கேதுவை ரொம்ப வலுப்படுத்தணும்னா என்ன பரிகாரம் பண்ணலாம், டெய்லி பிள்ளையார கும்பிடுங்க. இந்த 9 ராசிக்கும் டெய்லி பிள்ளையார கும்பிடும். விநாயக பெருமானை டெய்லி வணங்க 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 நமக்கு எப்பேற்பட்ட காரியங்களும் நமக்கு வணங்கும். வணங்குதல்ங்கிறது அதான். பிள்ளையார கும்பிடுங்க, சிவனை நிறைய வழிபாடு பண்ணுங்க, திருநீர் பூசிங்க, கேதுவோடைய அனுகிரகம் முழுமையா கிடைக்கும். கீழ்பெரும்பள்ளம், திருநாகேஸ்வரம், காளகஸ்தி போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க. உங்க உள்ளூர்ல இருக்கிற சிவாலயத்துல கேதுங்கிற கிரகம் இருப்பார். கொள்ளு தானியம், அந்த தானியத்தை வச்சு ஒரு வாழை இலையில கொள்ளு தானியத்தை வச்சு அது மேல ஒரு அகல் வாங்கி வச்சு நெய் ஊத்தி கேதுக்கு விளக்கு போட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. விநாயகருக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணுங்க, கேதுக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணுங்க. பரிபூர்ண புத்தியை, ஞானத்தை கண்டிப்பா கேது கொடுப்பார். நம்பலாம், நம்பிக்கையோடு வாழ்க்கையை நடத்தலாம். இந்த கேதுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர ஒரு 50 கிராம் கேது உடைய கொள்ளு தானியத்தை வாங்கி தலைமாட்டில் வச்சுட்டு படுத்துங்க. தூங்கும் போது தலானிக்கு உள்ள வச்சுட்டு படுத்துங்க. நிச்சயமா நிறைய ஞானம் கிடைக்கும், பாஸ் ஆகும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். ராகு கேது நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம், நிழலாக இருக்கக்கூடிய கிரகம். அவங்களை ஏமாத்த நாம நினைச்சா நாம ஏமாறுவது உறுதி. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.